சீமானையோ அல்லது விஜயையோ என்டிஏ கூட்டணிக்குள்ளார கூட்டிட்டு வரணுங்கிற ஒரு பிளான்ல வந்து பாஜக தலைமை இருப்பதாக தகவல். நயினார் நாகேந்திரன் வந்து சொல்றாரு, சீமான் வந்து எங்க கூட்டணிக்கு வரணும்னு ஓப்பனா வந்து அழைப்பு விடுக்கிறாரு. என்ன சார், யாராவது ஒருத்தர் வந்து இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளார வரணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல பாஜக இருக்காங்களா? இந்த எல்லோரும் இணைந்தால் ஒரு மகத்தான வெற்றி என்பது மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இட பங்கீடு எப்படி வரும்? நீங்க விஜய்க்கு எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அதை விட 1-2 சீட்டாவது எங்களுக்கு அதிகமா வேணும்னு பாமக கேட்குது. நிரூபிக்கப்பட்ட பதிவு பெற்ற அரசியல் கட்சி சீமான். அப்ப அவருமே இவருக்கு குறையா நான் நின்னா அரசியல் களத்தில் நான் காணாமல் போயிடுவேன் அப்படின்னு கேட்பாங்க. இவர்கள் 3 பேரையும் விடவும் பாஜகவும் நீங்க குறிப்பிட்டது மாதிரி இப்பவே 40ங்கிற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ சீமான், விஜய், பாமக, பாஜக ஆளுக்கு 40னா 160 தொகுதி ஆகிப்போச்சு. அப்போ 40 ஒரு 34 70 ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தவங்க தான். ஆமா, சரி, யார் வந்தாலும் ஒரு 40 கழிச்சுங்க, 120 மிச்சம் 114 தான் இங்கே நிற்க முடியும். 114 நின்றுட்டு 120க்கு மேலே ஜெயிச்சு எப்படி வர முடியும்? அதனால் இது ஒரு பெரிய சிக்கல், இடியப்ப சிக்கல் தான்.